வணக்கம். நீங்க எங்க கூட ஒரு 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தோட குறிப்புகள பகிர்ந்திருந்தீங்க. சுத்தி சொல்லணும்னா, முதல்ல இத பார்த்தப்போ 6ஆம் வகுப்பு பாடத்துல நாம இவ்வளவு ஆழமா பேச என்ன இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா அத படிக்க படிக்கத்தான் புரிஞ்சது, நாம பெரியவங்களா விவாதிக்கிற சமத்துவம், பாரபட்சம் மாதிரி பல சிக்கலான விஷயங்களோட அந்த அடிப்படைகளை எவ்வளவு தெளிவா அது விளக்குதுன்னு. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான உரையாடல்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ரொம்ப சரி. சில நேரங்கள்ல நாம ரொம்ப அடிப்படையான விஷயங்கள மறந்துடுறோம். இல்லன்னா சாதாரணமா எடுத்துக்கிறோம். இந்த பாடப்புத்தகம் அந்த அடிப்படைகள நமக்கு ஞாபகப்படுத்துது. நாம எல்லாரும் சமத்துவத்த விரும்புறோம். பாரபட்சம் தப்புன்னு நம்புறோம். ஆனா, அந்த பாரபட்சம்ங்கிற எண்ணம் அது எப்படி நம்ம மனசுக்குள்ள நுழையுது? அது எப்படி ஒரு சமூக பிரச்சனையா மாறுது? இந்த பயணத்த தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். அருமை. அப்போ அந்த பயணத்தோட முதல் அடியிலிருந்தே ஆரம்பிப்போம். நம்ம எல்லார் மனசுலயும் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிற அந்த முதல் புள்ளி பாரபட்சம், அதாவது prejudice. பாடப்புத்தகத்திலே இதோட வரையறைய முன் பிளஸ் முடிவு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வர்றது. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது இல்லையா? கண்டிப்பா. இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல. இதுதான் பாகுபாட்டோட விதை. இந்த முன்முடிவுகள் எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சா, அது நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்துல இருந்து, நாம வளர்ந்த சூழல்ல இருந்து, நாம கேட்கிற கதைகள்ல இருந்து வருது. இனம், மதம், மொழி, பாலினம், ஏன் ஒருத்தரோட தோற்றத்த வச்சு கூட இந்த பாரபட்சம் உருவாகலாம். ஒருத்தர பார்த்த உடனேயே அவர பத்தி எதுவுமே தெரியாம, இவர் இப்படிதான் இருப்பாருன்னு நம்ம மனசு ஒரு சித்திரத்த வரைஞ்சிடும். அந்த சித்திரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம். நீங்க சொல்லும்போது இந்த பாரபட்சம் ஒரு தனிப்பட்ட எண்ணம் மாதிரி தெரியுது. ஆனா இது எப்படி ஒரு குழு மேல செலுத்தப்படுற ஒரு பொதுவான கருத்தா மாறுது? இங்கதான் உங்க குறிப்புகள்ல இருந்த ஒத்த கருத்து, அதாவது ஸ்டீரியோடைப்ங்கிற விஷயம் வருது. ஒரு தனிநபர் மேல இருந்த முன்முடிவு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான முத்திரையா மாறுற புள்ளி இதுதானே? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் அடுத்த அபாயகரமான கட்டம். ஒத்த கருத்துங்கிறது ஒரு குறுக்கு வழி மாதிரி. ஒரு குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா, இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு ஒரு சுலபமான முடிவுக்கு வந்துடுறது. உதாரணத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்யறவங்க முட்டாள்களும், இல்ல ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்தவங்க ஏமாத்துறவங்களும் ஒரு கருத்து பரவுதுன்னா, அதுதான் ஒத்த கருத்து. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த கருத்துக்கள்லாம் எப்படி இவ்வளவு வலிமையா உருவாகுது? உங்க குறிப்புகள்ல திரைப்படங்கள், விளம்பரங்களை பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா காலத்துல இது இன்னும் தீவிரமாயிடுச்சு இல்லையா? ஆமா. அல்காரிதம்கள் நமக்கு பிடிச்ச கருத்துக்களையே திரும்ப திரும்ப காட்டி நம்மளோட ஒத்த கருத்துக்களை இன்னும் வலுப்படுத்துது. மிக முக்கியமான பாயிண்ட். முன்னெல்லாம் டிவி, நியூஸ் பேப்பர் ஒரு கருத்தை உருவாக்குனா, அத பத்தி நண்பர்கள் கிட்ட விவாதிக்கவாது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நமக்கு தெரியாமலேயே ஒரு எக்கோ சேம்பருக்குள்ள தள்ளப்படுறோம். நமக்கு ஒத்த கருத்து இருக்கிறவங்களோட பதிவுகளே திரும்ப திரும்ப வரும்போது, நம்மளோட தவறான நம்பிக்கை இன்னும் ஆழமா பதிஞ்சிடுது. இத்தனை பேர் சொல்றாங்க, அப்ப இது உண்மையா தான் இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். இதோட விளைவு என்னன்னா, பாதிக்கப்பட்ட குழுக்கள் மேல வெறுப்பு, கோபம், பயம் போன்ற உணர்வுகள் உருவாகி அவங்க சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. இது ஒரு மனநிலை சார்ந்த விஷயமா மட்டும் நிக்கிறது இல்ல. ஆமா, எண்ணம் செயலா மாறும்போதுதான் அதோட உண்மையான கோர முகம் தெரியுது. பாரபட்சம்ங்கிறது எண்ணம், ஒத்து கருத்துங்கிறது அது ஒரு குழு மேல திணிக்கிறதுன்னா, அப்போ பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன், அதுதான் அந்த எண்ணத்தோட செயல் வடிவம். அதுதானே உண்மையான பாதிப்பை ஏற்படுத்துது. ஒருத்தருக்கு வேலை கொடுக்க மறுக்கிறது, ஒருத்தர் ஒரு இடத்துக்குள்ள விட மறுக்கிறது, இல்லைன்னா ஒருத்தரை கேவலமா நடத்துறது. இதெல்லாம் தான் அந்த செயல்கள் இல்ல. ஆமா, பாகுபாடுங்கிறது பாரபட்சத்தோட உடல் மொழின்னு சொல்லலாம். அதுதான் சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குது. இத நம்ம சும்மா தத்துவார்த்தமா பேசாம, உங்க பாட புத்தகத்துல இருக்கிற புள்ளி விவரங்களை பார்த்தா இதோட தாக்கம் எவ்வளவு நிஜம்னு புரியும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டுல எழுத்தறிவு விகிதத்தை பாருங்களேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல 92.14% இருக்கு. ஓ, ஆனா தர்மபுரி மாவட்டத்திலயும் வெறும் 64.71%. அடேங்கப்போ, இது ரொம்ப பெரிய வித்தியாசம். கிட்டத்தட்ட 28% வித்தியாசம். இது வெறும் நம்பர்ஸ் இல்லையே, ஒரு தலைமுறையோட எதிர்காலமே இதுல அடங்கியிருக்கு. இந்த குறிப்புகள்ல தர்மபுரி ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கு, கன்னியாகுமரி எப்படி முன்னால இருக்குன்னு காரணங்கள் சொல்லியிருக்காங்களா? இல்ல, நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த பாடப்புத்தகம் என்ன என்பதை சொல்லுது, ஆனா ஏன் என்ற கேள்வியை நம்ம கிட்ட விட்டுடுது. இதுதான் உயர் சிந்தனை திறன், கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த எண்களை பார்த்ததும், சரி தர்மபுரியில கல்வி கம்மின்னு கடந்து போகாம ஏன் இந்த நிலைமைன்னு யோசிக்கணும். அதுக்கு காரணம் வரலாற்று ரீதியான புறக்கணிப்பா இருக்கலாம்,
பொருளாதாரத்துல பின்தங்கிய மாவட்டமா இருக்கலாம், இல்ல அங்க கல்விக்கான வசதிகள் குறைவா இருக்கலாம். கன்னியாகுமரியோட அதிக எழுத்தறிவு விகிதத்துக்கு பின்னால அங்க நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் கேரளாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுன்னு பல காரணங்கள் இருக்கலாம். ஆக பாகுபாடுங்கிறது ஒரு பகுதியில வாழ மக்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதே மாதிரி பாலின பாகுபாடு பத்தின புள்ளி விவரங்களும் ரொம்ப யோசிக்க வைக்குது. 1000 ஆண்களுக்கு நீலகிரியில 1041 பெண்கள் இருக்காங்க. ஆனா தர்மபுரியில வெறும் 946 பெண்கள் மட்டும்தான். இந்த எண்கள் ஒரு ஆழமான சமூக கதையை சொல்லுது. சில பகுதிகளில் பெண் குழந்தைகளோட பிறப்பு மதிக்கப்படலையா, இல்ல பெண் சிசு கொலை மாதிரி கொடூரங்கள் இன்னும் மறைமுகமா நடக்குதான்னு ஒரு பெரிய கேள்வியை இது எழுப்புது. நிச்சயமா இந்த பாலின விகித ஏற்றத்தாழ்வுங்கிறது பெண்களோட சமூக நிலை, அவங்களுக்கு கிடைக்கிற சுகாதாரம், அவங்களோட உரிமைகள், இதையெல்லாம் பத்தின ஒரு குறியீடு. இது வெறும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. சாதி, மதம் மாதிரியான காரணங்களுக்காகவும் பாகுபாடு காட்டப்படும் போது ஒரு மனுஷனோட திறமையை விட அவன் பிறந்த அடையாளம் பெரிசாயிடுது. திறமையான ஒருத்தருக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்ங்கிற ஒரே காரணத்துக்காக வாய்ப்பு மறுக்கப்படும் போது அந்த தனிநபர் மட்டும் தோற்கல, நம்ம ஒட்டுமொத்த சமூகமுமே தோற்குது. சரி, இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். எண்ணம் எப்படி செயலாகி சமூகத்துல இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குதுன்னு பார்த்தோம். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும். இதற்கான தீர்வு என்ன? இத்தனை வேறுபாடுகள் இருக்கிற ஒரு நாட்டுல எல்லாரையும் சமமா நடத்துறதை எப்படி உறுதி பண்றது? இங்கதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. ஆமா, இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிறது வெறும் சட்ட விதிகள் இருக்கிற புத்தகம் மட்டும் இல்ல. அது ஒரு சமூக புரட்சிக்கான ஆவணம். பல நூற்றாண்டுகளா இருந்த அநீதிகளை சரி செஞ்சு சமத்துவத்தை நிலைநாட்டுறதுதான் அதோட மைய நோக்கம். அதனாலதான் அதோட தலைமைச் சிற்பியான டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு போற்றப்படுறார். அவரே பல பாகுபாடுகளை தன்னோட வாழ்க்கையில சந்திச்சவர். அதனால சமத்துவத்தோட அருமையை ரொம்ப ஆழமா உணர்ந்திருந்தார். ஆமா, அவர் வெறும் சட்ட நிபுணர் மட்டும் இல்ல, ஒரு சமூக சீர்திருத்தவாதி கூட. அவர் உருவாக்கின அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த பாகுபாடுகளை தடுக்க என்ன மாதிரியான கருவிகளை கொடுக்குது? உங்க குறிப்புகள்ல 2 முக்கிய பிரிவுகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. பிரிவு 14 மற்றும் பிரிவு 17. முதல்ல பிரிவு 14 பத்தி பார்ப்போம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுது. இது நடைமுறையில் என்ன அர்த்தம் தருது? அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. நாட்டோட குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சாலையோர வியாபாரியா இருந்தாலும் சரி, சட்டம் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். ஒரு பணக்காரர் செய்யற குற்றத்துக்கு ஒரு தண்டனை, ஒரு ஏழை செய்யற அதே குற்றத்துக்கு வேற தண்டனைன்னு இருக்க முடியாது. மதம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இதையெல்லாம் வச்சு சட்டம் யாரையும் வேறுபடுத்தி பார்க்காது. இதுதான் சமத்துவத்தோட சட்டபூர்வமான அடித்தளம். அப்படியா? பிரிவு 17 இது தீண்டாமை ஒழிப்பு பத்தி பேசுது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பிரிவு. வெறும் சமத்துவத்தை பத்தி பேசாம பல நூற்றாண்டுகளா நடைமுறையில் இருந்த ஒரு கொடூரமான பாகுபாட்டை நேரடியா தடை செய்யுது. மிகச்சரி. பிரிவு 17ங்கிறது வெறும் ஒரு சட்ட பிரிவு இல்ல, அது ஒரு சமுதாயத்தோட மனசாட்சியை உலுக்கின ஒரு பிரகடனம். ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்ததால ஒருத்தரை தொடக்கூடாது, அவங்க பொதுக்கிடத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இந்த மாதிரி மனிதநேயமற்ற செயல்களை இது ஒரு பெரும் குற்றமா அறிவிக்குது. அரசியலமைப்பு சட்டம் இதை தடை செஞ்சது ஒரு பெரிய படி. ஆனா சட்டம் போட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அதனாலதான் அரசியலமைப்பு சட்டத்தை வலுப்படுத்த பிற்காலத்துல வன்கொடுமை தடுப்பு சட்டம் மாதிரியான பல துணை சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டம் ஒரு கொள்கையை வகுத்து கொடுக்குது, மற்ற சட்டங்கள் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான கருவிகளா செயல்படுது. இது சமத்துவத்துக்கான போராட்டங்கிறது அரசியலமைப்பு சட்டம் எழுதுனதோட முடியல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம்னு காட்டுது. அருமையா சொன்னீங்க. இது ஒரு தொடர் பயணம். அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு வரைபடத்தை கொடுத்திருக்கு. அந்த பாதையில பயணம் செஞ்சு சமத்துவமான சமூகத்தை உருவாக்குறது அரசும் குடிமக்களான நம்ம கடமையும் கூட. சட்டங்கள் இருக்கிறது மட்டும் போதாது, அந்த சட்டங்களை பத்தின விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கணும். தங்களுக்கு ஒரு அநீதி நடந்தா சட்டத்தோட உதவியை நாட முடியுங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரணும். ஆக இன்னைக்கு நாம செஞ்ச இந்த உரையாடல் ஒரு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல ஆரம்பிச்சு பாரபட்சம்ங்கிற ஒரு சின்ன எண்ணம் எப்படி ஒத்த கருத்தா வளர்ந்து பாகுபாடுன்ற செயலா மாறி சமூகத்துல எழுத்தறிவு, பாலின விகித மாதிரி பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குதுன்னு பார்த்தோம். கடைசியா
இந்த அநீதிகளுக்கு எதிராக நம்ம அரசியலமைப்பு சட்டம் வழங்குற பாதுகாப்பு அறங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இந்த உரையாடலோட முக்கிய செய்தி என்னன்னா விமர்சன பார்வையோட சிந்திக்கிறது தான். இனி நீங்க ஒரு சினிமாவை பார்க்கும்போது, ஒரு விளம்பரத்தை பார்க்கும்போது, இல்ல ஒரு செய்தியை கேட்கும்போது, இது ஏதாவது ஒரு ஒத்த கருத்தை வலுப்படுத்துதான்னு ஒரு கணம் யோசிப்பீங்க. நம்மள அறியாமலேயே நம்ம மனசுல பதிய வைக்கப்படுற தவறான கருத்துக்களை கேள்வி கேட்க இது நம்மள தூண்டும். இது வெறும் பொதுவறிவு இல்ல, ஒரு சிறந்த குடிமகனா இருக்கிறதுக்கான அடிப்படை தகுதி. அருமை. இந்த ஆழமான உரையாடலோட கடைசியில அந்த பாட புத்தகத்திலேயே கேட்டிருக்கிற ஒரு உயர் சிந்தனை வினாவை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். இது வெறும் கேள்வி இல்ல, ஒரு சிந்தனை பயிற்சி. கேள்வி இதுதான்: உங்கள் வகுப்பறையில் பலதரப்பட்ட மாணவர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் சமம் என்பதை நீங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்கள்? இந்த கேள்வியில இருக்கிற வகுப்பறைங்கிற வார்த்தையை எடுத்துட்டு உங்க பணியிடம், உங்க நண்பர்கள் குழு, இல்ல உங்க குடும்பம்னு மாத்தி பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோம்? நம்மளோட செயல்கள்ல ஏதாவது மறைமுகமான பாரபட்சம் இருக்குதான்னு நம்மள நாமே கேட்டுக்க இது ஒரு வாய்ப்பு. சிந்திச்சு பாருங்க.